பெரிய தம்பி விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச? பெரிய தம்பி உனக்கு மட்டும் புடவை எடுத்து கொடுக்கலையே, எல்லாருக்கும் தானே எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பார்வதி பெரிய தம்பி புடவை எடுத்து கொடுத்ததை என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச? இல்லப்பா, அது பெரிய தம்பி எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கும் போது அவர் எனக்கும் எடுத்து கொடுத்தாரு, நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இருந்தா நான் எதுக்காக உன்னை திட்ட போறேன்? அன்னைக்கு அப்படித்தான் ஐஸ்வர்யா அம்மா தூக்கு மாத்திரைய சாப்பிட்டாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் ராத்திரி லேட்டா வந்த நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமலே மறைச்ச. அதனாலதான் நான் கேப்பார் பேச்ச கேட்டு உனக்கு சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்து உன்னை கொல்ல பார்த்தேன். இப்பெல்லாம் நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியல்ல பார்வதி, இது நல்லதுக்கு இல்ல. நான் கோவப்படுறதுனாலதான் நீ எதுவும் என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறேன்னு பட்டமா எனக்கு புத்திமதி சொல்றாங்க. சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே நீ என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு உங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. வா. என்ன யோசிக்கிற? வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்லைனா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க வேண்டிய தவிர எனக்கு வேற வழி தெரியல. அப்பா, சத்தியம்லாம் வேண்டாம்ப்பா. நான் இனிமே உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். என்ன நம்புங்கப்பா. நீ இப்ப என்கிட்ட சொன்னத உங்க அம்மா படத்துக்கு முன்னாடி போய் நின்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நான் நம்புறேன். நீ யோசிக்கிறத பார்த்தா சத்தியம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு வேற வழி தெரியல. அப்பா, 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 வேணாப்பா. நான் சத்தியம் பண்றேன். பண்ணு. இனிமே நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் பார்வதி, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு எடுத்து வை, நாம 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். வாடா. பார்வதி பெரிய தம்பி விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அது பார்வதிக்கு கெடுதல் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா இவ்ளோ பெரிய உண்மைய அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சா அது அம்மாவுக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடுமே. பட்டமாக்கா யோசிக்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்ம கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க போல இருக்கே. என்ன பண்றது? அகிலம்மாவா பார்வதியா, நான் யார் பக்கம் நிக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கே. பட்டம்மா, பட்டம்மா. அம்மா, அக்கா சாப்பிட வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன எந்த வேலையும் பார்க்காம அப்படியே கனவுல மிதந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. தோ அங்க நிக்குதே, அதுக்குதான் வயசு கோளாறு. அப்பப்ப எங்கேயோ மிதக்குற மாதிரி நினைப்பு மேய விட்டுரும். உனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. ஒழுங்கா வேலையை பாரு. சரிங்கம்மா.
அது வந்து அத்தை, மித்ரக்காவோட ஃப்ரெண்ட் யாரும் பாம்பேல இருந்து வந்திருக்காங்களா, அதனால ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ண போயிருக்காங்க. ஓ, அம்மா கிட்ட இங்கேயே சொல்லிடலாமா இல்ல தனியா இருக்கும்போது சொல்லலாமா? பார்வதி, அம்மா, இன்னைக்கு பொரியல் நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. பட்டமா கை பக்குவம் அப்படியே உனக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் பொரியல் செய்யலமா, பட்டம்மாக்கா தான் செஞ்சாங்க. அப்படியா? பட்டமா, உன் கை பக்குவத்தை பார்வதிக்கும் சொல்லிக் கொடு. பட்டமா, பட்டமா, அம்மா, என்னாச்சு பட்டமா? நீ மட்டும்தான் இங்க இருக்க, உன் நினைப்புல வேற எங்கேயோ இருக்கு. என்ன விஷயம்? நான் கூட சாப்பிட வரும்போதே கவனிச்சேன்க்கா. பட்டம்மா இப்படிதான் மெய் மறந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. என்னாச்சு பட்டமா? நீ இப்படி இருக்க மாட்டியே. உன் மனசுல என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல பட்டமா, உன் மனசுல கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. என்னன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. இந்த 2 அடி சிலிண்டர் ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல இருக்கே. அக்கா தான் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லு பட்டமா. ஆமா, சொல்லுங்க பட்டம்மா. உன் குழப்பத்துக்கு காரணம் எனக்கு தெரியும் பட்டமா. சமீபத்துல நடந்த கல்யாணம் தானே? சமீபத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததே, அதுல ஏதாவது பிரச்சனையா? இதுவே ஒரு தண்டம், இதுக்கு ஒரு பொண்ணு வேலை. புகுந்த வீட்ல உன் பொண்ணு நல்லபடியா இருக்கா இல்ல? அவளுக்கு எந்த குறையும் இல்லையே? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. என் பொண்ணு மாமியார் வீட்டுல நல்லாதான் இருக்கா. ஆதி, எனக்கு என்னமோ பட்டமா என்கிட்ட எதையோ சொல்லாம மறைக்கிற மாதிரி தோணுது. அதனால நீ என்ன பண்ற, பட்டமா பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு நேரடியா போய் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற வசதிய செஞ்சு கொடுத்துட்டு வா. சரிம்மா. போதுமா பட்டமா? இனி உன் பொண்ணை பத்திலாம் நீ கவலையே பட வேண்டாம். சந்தோஷமா இரு. இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள அம்மாவுக்கு நாம நம்பிக்கை துரோகம் செய்யறோமே, சொல்லிடலாமா வேணாமா? அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் நடக்கிறத நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அந்த பாவம் என்னதானே வந்து சேரும். அம்மா கிட்ட உண்மையை சொல்றதா இல்ல என்னை காட்டி கொடுக்காம காப்பாத்தி விடுறதான்னு குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட்டமாக்கா. ஆமா, அப்ப நான் குழப்பத்துல தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன் பார்வதி. அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய என் மனசு இடம் கொடுக்கல. உன் கல்யாணம் பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்லிடலான்னு முடிவு கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க பட்டமாக்கா, அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும்.
அவசரப்பட்டு நீங்க எதுவும் இப்ப அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு பார்வதி. உன் வயசுக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் தப்பு இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல பார்வதி. சரி சரி பட்டுமாக்கா, ஐயா பிறந்த நாள் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. என்ன மன்னிச்சிடு பார்வதி. என்னால அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. நான் அம்மா கிட்ட இப்பவே உன் கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லதான் போறேன். பார்வதி என்ன பண்றா? என்னது? பட்டம்மா பெரியத்துக்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. ஆனா பட்டம்மாவை பார்வதி கையெடுத்து கும்பிடுறத பார்த்தா அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம்னு கெஞ்சுற மாதிரி தெரியுதே. ஒன்னும் புரியல. என்ன பட்டமா? அது வந்துமா, என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா. என்ன விஷயம் பட்டமா? அது அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா. முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. அப்படி என்ன விஷயம் பட்டமா? சொல்லு. பட்டமா, இத வந்துட்டேன் தம்பி. ஆஹா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். போய் பாப்போம்.
பட்டம்மா, பெரிய தம்பி, இப்போ நான் உங்களை ரூம் க்ளீன் பண்றதுக்காக கூப்பிடல. ம், ச்சே. உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலையே. என்ன உள்ள என்ன பேசுறோன்னு காது வச்சு ஒட்டி கேட்டியா? நானும் ஒட்டு கேட்கல மாமா. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். கதவுல கை வச்சனா திடீர்னு கதவு ஓபன் ஆனதால அப்படியே தடுமாறி உள்ள வந்துட்டேன் மாமா. சரி, எங்க 3 பேருக்கும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன மாமா சொல்றீங்க? பட்டம்மாக்கும் பார்வதிக்கும் நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? நீ போட்டு எடுத்துட்டு வராம பின்ன நான் போட்டு எடுத்துட்டு வரணுமா? போய் போட்டு எடுத்துட்டு வா போ. அங்க என்ன பார்வை? போ. சரி மாமா. பட்டம்மா, நான் உங்ககிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரா விஷயத்துக்கு வரேன். பார்வதிக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல தானே வந்தீங்க? நீங்க சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வந்ததுனால நானும் என் மனசுல உள்ளத நேராவே சொல்லிடுறேன் பெரிய தம்பி. பார்வதியை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும், உங்க 2 பேரோட சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது பெரிய தம்பி. எப்பவும் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய அம்மா கிட்ட சொல்லணும்னு வந்தேன். அப்ப பார்வதி அம்மாக்கு விசுவாசமா இல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களா? என்ன தப்பா நினைக்காதீங்க பெரிய தம்பி. உங்களோட அந்தஸ்துக்கும் உங்களோட தகுதிக்கும் பார்வதி உங்க மேல ஆசைப்பட்டது தப்பு இல்லையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல பட்டம்மா. இன்னும் சொல்ல போனா பார்வதி அம்மாக்கு எந்த துரோகமும் பண்ணல. அம்மாக்கு துரோகம் பண்ணது நான் தான். அம்மா மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் பார்வதிக்கு இருந்த விசுவாசம் என்னை பிரமிக்க வச்சது. அதனால என்ன அறியாமலே பார்வதி என் மனசுக்குள்ள வந்துட்டா. என்ன காஃபி போட சொல்லிட்டு என்ன ரகசியம் பேசுறாங்கன்னு தெரியலையே. இந்த சக்கரை காஃபி பொடி இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. நல்ல விசுவாசி என் மனசுக்குள்ள இருந்த பார்வதிய மெல்ல மெல்ல நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுக்குள்ள இருந்த காதலை எனக்கு புரிய வச்சது அந்த கடவுள் தான். என் மேல இருந்த விசுவாசம், மரியாதை, பக்தி பார்வதி மனசுலயும் காதலா மாறிடுச்சு.